1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 இந்த வசனங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. ஒன்றின் பின் ஒன்றாக அவைகளை வாசித்து தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அப்படியே கீரியாத் யாரீமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபினதாபின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலியாசரை பரிசுத்தப்படுத்தினார்கள். பெட்டி கீரியாத் யாரீமிலே அநேக நாள் தங்கியிருந்தது. 20 வருஷம் அங்கே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாம் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். நல்ல கவனிங்க, ஆண்டவருடைய பெட்டி அவர்களை விட்டு 20 வருடமாக தூரமாக இருக்கிறது. அநேக நாள் அந்த இடத்துல தங்கி இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 20 வருஷமாக அங்கே இருக்கிறது. தேவனுடைய பெட்டி தூரமாய் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில ஜீவனுள்ள உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கக்கூடிய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நீங்களும் நானும் கட்டுப்பட்டு அவரோடு நெருங்கி வாழாதபடிக்கு தூரமாக இருக்கிறோமோ? அது 10 வருடமாக இருக்கலாம், 5 வருடமாக இருக்கலாம், ஒரு நாளாக இருக்கலாம், ஒரு நிமிடமாக இருக்கலாம். ஒரு நிமிடமாக இருந்தாலும் அது உங்களுக்கும் எனக்கும் அழிவை கொண்டு வந்துவிடும். எனக்கு அன்பான தேவஜனமே, எச்சரிக்கை. கர்த்தர் உதவி செய்ய முடியாது, எபனேசராய் அவரை பார்க்க முடியாது. 20 வருடமாய் பெட்டி தூரமாக இருக்கிறது. 20 வருடமாக கர்த்தருடைய பெட்டி தூரமாய் இருக்கிறது. உடன்படிக்கையின் பெட்டி அல்லவோ அது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்களும் நானும் கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில தியானித்து அந்த வசனங்களுக்கு, அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து இயேசுவோடு நெருங்கி உறவாடுவதற்கு, வாழுவதற்கு அழைக்கப்படுகிறோம். தூரமாய் இருப்போமையானா இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கும்படியாக விரும்புகிறார். வந்துவிடு வார்த்தைக்கு நேராய், வந்துவிடு உடன்படிக்கை செய்யப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நேராய் வந்துவிடு. கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் வைத்திருக்கிற அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும், எனக்கு அன்பான தேவஜனமே, வழி நடத்துதலும் ஜீவனுள்ள உடன்படிக்கை பண்ணப்பட்ட கிருபை நிறைந்த வார்த்தைகளுக்குள்ளாக இருக்கிறது. எனக்கு அன்பான சகோதரி சகோதரி, வார்த்தை உண்டு. தூரமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ? தூரமாக ஜனங்கள் வாழ்றாங்க. ஆகவே தான் அவருடைய வாழ்க்கையில வேதனை, அவருடைய வாழ்க்கையில சோதனைகள் வருகிறது. பெலிஸ்தனுடைய கைகளுக்கு அடிமைப்பட்டு போனார்கள், கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். பயம் அவருடைய வாழ்க்கை கவ்விக்கொள்ளுகிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில கர்த்தரை எபனேசராக காண வேண்டும் என்று நீங்களும் நானும் விரும்புவோமே. ஆனால் ஜீவனுள்ள வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் உட்கொண்டு அவருக்கு பயந்து கீழ்ப்படிந்து அவரை நெருங்கி உறவாடுகிற உறவாடல் நிறைந்த ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரி, அன்பான குடும்பங்களே, வந்து விடுங்க, மிஸ்பாவுக்கு வந்து விடுங்க. கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆமென். மிஸ்பாவில வந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோடும் என்னோடும் நம்மோடும் இடைபடுவார். நம்முடைய பாவமான காரியங்களை தேவன் நமக்கு காண்பித்து கொடுப்பார், அறிக்கை செய்ய வைப்பார். தேவன் நியாயம் விசாரிப்பார். ஆமென். நீதி உள்ள நியாயாதிபதி அவர். உங்களையும் என்னையும் சரி செய்து நல்வழிக்கு ஏதுவாக நம்மை நடத்துவார் கர்த்தர். நீங்களும் நானும் மிஸ்பாவின் அனுபவம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. மிஸ்பாவின் அனுபவம் நமக்கு தேவை. பிரியமானவர்களே, தேவை. அர்ப்பணிப்பு நமக்கு தேவை. பாவத்தை விட்டு விலகி ஓடி வரக்கூடிய அனுபவம் நமக்கு தேவை. அதை செய்தார்கள். செய்த மாத்திரத்தில் நடந்தது என்ன? 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 7, 8, 9 நீங்க படித்து பாருங்க. 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தியர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தியர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை களங்கடித்ததினால அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் மிஸ்பாவில் இருந்து பெலிஸ்தியரை பின்தொடர்ந்து போய் பெத்காரின் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள். எனக்கு அன்பான தேவஜனமே, அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுங்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். எனக்கு அன்பான தேவஜனமே, உங்களையும் என்னையும் மிஸ்பாவின் அனுபவத்திற்கு நேராக வரக்கூடாமல் ஒருவேளை பிசாசு நம்முடைய கண்களை குருடாக்கி வைத்து விடலாம். ஆனால் தேவஜனம் கர்த்தரை எபனேசராக கண்டுகொள்ள வேண்டும் என்று விரும்புகிற தேவஜனம் 2 காரியம் நமக்கு தேவை.
வாழ்க்கையை செழிக்க செய்கிற ஜீவனுள்ள வார்த்தை தேவை. வார்த்தை நமக்குள்ள இருக்குமே. ஆனால் கர்த்தரை நெருங்கி பிடிப்போம். கர்த்தரை நெருங்கி பிடிக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வர 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 அது உங்களையும் என்னையும் பாவங்களை அறிக்கை செய்யும். நம்மை நமக்கு யாரென்று காட்டி கொடுத்து விடும் இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க தியானிக்க நெருங்க 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 நமக்கு மிஸ்பாவின் அனுபவம் பெருகும். மிஸ்பாவின் அனுபவம் பெருகுமையானா உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில கர்த்தரை எபனேசராக நீங்களும் நானும் கண்டுகொள்ள முடியும்.